வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் கற்பகத்தின் வேதனை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கற்பகம் அந்த சுடும் வெயிலில் தன் மகன்களை பார்க்க அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். 72 வயது என்பதால் நடையில் சிறிது தள்ளாட்டம் இருந்தது. இறந்த தன் கணவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது. கற்பகம், சாலையில் நடக்கும்போது கீழே கல் இருக்கான்னு பார்த்து நடக்கணும். எதிர்க்க வண்டி வந்தால் ஒதுங்கி போகணும். நம்ம கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டா பசங்க ஓடி வந்து கவனிச்சுப்பாங்கன்னு நினைக்காத. அப்படி அவனுங்க செய்யணும்னு நினச்சாலும் நம்ம மருமகளை விடமாட்டா. அதனால் எப்பவும் கவனம் தேவை. தன் கணவன் சொல்லியதை நினைத்து கொண்டே முதல் மகன் ரகுவின் வீடு வந்ததை கூட கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார். வெளியே விளையாட வந்த பேத்தி யாமினி பார்த்து விட்டாள். பாட்டி, எங்க போறீங்க? தன் பேத்தியின் குரலை கேட்டு நினைவிலிருந்து திரும்பிய கற்பகம் பேத்தியை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். கேட்டை திறந்து பாட்டின்னு கால்களை கட்டி கொண்டாள் யாமினி. அப்பா, பாட்டி வந்திருக்காங்க. மகளின் குரலை கேட்ட ரகு வெளியே வந்தான். வாமா. மாமியார் உள்ள வந்து அமர்ந்ததை பார்த்த மருமகள் பத்மினிக்கு முகம் மாறியது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வாங்கத்தன்னு சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கற்பகம் வீட்டிற்கு வருவது மருமகளுக்கு பிடிக்காது என தெரிந்தும் தன் மகன் மீதும் பேத்தி மீதும் உள்ள பாசத்துக்காக அதை கண்டு கொள்ளாமல் வருவாங்க. திருமணமாகி 10 வருடத்திற்கு பிறகு மகன்கள் அடுத்தடுத்து பிறந்ததால கற்பகத்திற்கு தன் 2 மகன்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு இருந்தது. மருமகள் பத்மினி மகன் இல்லாத நேரத்தில் அவர்களை பேச்சால் காயப்படுத்தும் போது கூட அதை பொருட்படுத்தாமல் தன் வேலி உண்டு தான் உண்டுன்னு இருந்தாங்க. என்னம்மா, என்ன திடீர்னு வந்திருக்குன்னு முகத்தை இறுகியபடி கேட்டான் ரகு. தான் வந்தது மகனுக்கு பிடிக்கவில்லை என தெரிந்து கொண்ட கற்பகம், ஏன்பா, நான் வரக்கூடாதா? இல்லைம்மா, நாங்கள் எல்லாரும் வெளியே கிளம்ப போகிறோம். இந்த நேரத்தில் போய் வந்திருக்க. எங்கே கிளம்புறப்பா? என்னோட நண்பன் அஜய்க்கு குழந்தை பிறந்திருக்கு. அவன் வீட்டுக்கு போய் குழந்தைய பார்க்கலாம்னு கிளம்புறோம். இன்னும் 5 நிமிஷத்தில் ஆட்டோ வந்துடும். மனைவி பத்மினியை பார்த்தபடி தயங்கி தயங்கி சொன்னான். சாப்பிட வீட்டில் எதனா இருக்கா ரகு? அதுவாம்மா. இல்லாத, நான் எதுவும் பண்ணலை. ஏம்மா? நேற்றுலேருந்து எங்கள் 3 பேருக்கும் வயிறு சரியில்லை. மருமகள் இப்படி சொன்னதை கேட்டு கற்பகத்தின் மனம் வேதனையை உணர்ந்துச்சு. நீங்கள் கிளம்புங்க, நான் கிளம்புறேன். தன் கையில் இருந்த பழக்கொடியை அங்கு வைத்துவிட்டு பேத்திக்கு முத்தமிட்டு தன் நடையை தொடர்ந்தாள் கற்பகம். பத்மினி, எதுக்கு என்ன வெளியில் போகிறோம்னு பொய் சொல்ல சொன்ன? இங்கே பாருங்க, சட்டையை மாட்டிக்கிட்டு வாங்க, நம்ம வெளியில் போகலாம். எங்கே? சொல்கிறேன். யாமினி, போய் ட்ரெஸ்ஸை மாற்று. அம்மா, பாட்டி பாவம், நம்ம தான் காலையில் இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டோமே. வாயாடமை முதல்ல சொன்னதை செய். சொல்லிவிட்டு அவள் கதவை மூடினாள். வெயிலின் சூடை கற்பகத்தால் தாங்க முடியவில்லை. மயக்கம் வருவது போல இருந்தது. சிறிது நேரம் ஒரு கடையின் படியில் அமர்ந்துவிட்டு மீண்டும் தன் நடையை தொடங்கினாள். சிறிது நேரத்தில் பாஸ்கர் வீடு வந்தது. கதவை தட்டினாள். கதவை திறந்த மகன், என்னம்மா சொல்லம் குளம் வந்திருக்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வாமா, உட்காரு. மீனா எங்கப்பா? அத்தை, எப்படிமா இருக்க? உட்காருங்க. என்னாச்சுமா? உடம்பு சரியில்லை அத்தை. நேற்றெல்லாம் காய்ச்சல். இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. அம்மா, அண்ணன் வீட்டுக்கு போனியா? போகணுண்டா, ஆனால் அவங்க வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன். என்னங்க? என்ன மீனா? டாக்டர் காலையில் போட சொன்ன மாத்திரை எங்கே வச்சிங்க? கொஞ்சம் எடுத்து கொடுங்க. உள்ளே சென்றவன், மீனா, எதுக்கு இப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிற? அம்மாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடு என்று அவன் சொல்ல மீனா முறைத்தாள். எதுக்கு இப்போ முறைக்கிற? அம்மா வெயிலில் நடந்தே வந்திருக்காங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்களே கிளம்பிடுவாங்க. மருமகளுக்கு தலைக்கு தைலம் திடவலான்னு அறைக்கு வரும்பொழுது அவர்கள் பேசியதை கேட்ட கற்பகத்தின் கண்கள் கலங்கியது. அமைதியாக சோஃபாவில் வந்தமர்ந்தாள்.
மகன் பாஸ்கர் வெளியே வந்தான். கற்பகத்துக்கு பசி வயிற்றை கிள்ளியது. என்னாச்சுமா? நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் அத்தை. அவர் ஹோட்டலில் சாப்பிட்டாரு, வீட்டில் சமையலே நடக்கலை. அப்படியாம்மா? சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே சர்க்கரை டப்பாவையும் எடுத்துட்டு வாப்பா. பாஸ்கர் கொண்டு வந்தான். சர்க்கரையை வாயில் போட்டு மென்றுவிட்டு தண்ணீர் குடித்தாள் கற்பகம். சரிப்பா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க அத்தை. அடுத்த நிமிடமே சொன்னாள் மீனா. தான் கொண்டு வந்த பழங்களை மேசை மீது வைத்துவிட்டு வெளியே வந்தாள். அம்மா. என்ன பாஸ்கர்? பார்த்து பத்திரமா போமா. உடம்ப பார்த்துக்கோ. நீயும் உடம்ப பார்த்துக்கோப்பா. தள்ளாடி நடக்கும் தன் தாயை பார்த்து கொண்டிருந்தான். கற்பகம் வேதனையில் நடந்தாள். பெத்து வளர்த்த அம்மாவுக்கு ஒருவேளை சாப்பாடு போட யோசிக்கிறாளுங்க. கடைசி காலத்தில் நம்மளை கவனிச்சுப்பாங்கன்னு நினச்ச என்னுடைய நம்பிக்கை இப்படி கனவா போயிடுச்சே. நினைத்தபடி கண்ணீரை துடைத்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். அக்கா. திடீர் கேட்ட குரலில் திரும்பினாள் கற்பகம். தனக்கு திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது தன் தோழியாக மாறிப்போன பக்கத்து வீட்டு பெண் லக்ஷ்மி அங்கு நின்று கொண்டிருந்தாள். எனக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் என் பையன் பேத்தின்னு சந்தோஷமா இருக்கேன். உங்கள் பசங்களை பார்க்க வந்தீங்களா? ஆமாம். பார்த்தாச்சா? நீங்கள் வந்ததோ 2 மருமகள்களும் சமையல அசத்திருப்பாங்களே. வயிறு நிரம்ப சாப்பிட்டு நடக்க முடியாமல் நடக்கிறீங்க, சரியா? எப்படி லட்சுமி சரியா சொன்ன? நீங்களும் அண்ணனும் ரகுவையும் பாஸ்கரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, அது எனக்கு தெரியாதா? ஆமாம். உன் புள்ள ராஜா எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்காங்க்கா. என் பேரில் ஒரு உணவகம் நடத்துகிறான். கடை நல்லா போகுது. வந்து பார்த்துட்டு எதனா சாப்பிட்டு போங்க. வேண்டாம் லட்சுமி, இன்னொரு நாள் வரேன். அக்கா, எனக்கு புரியுது. சாப்பிட்டதால உங்களால் நடக்க முடியல. நானே உங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுறேன். கற்பகத்தை 10 நிமிடத்தில் அந்த உணவகத்துக்கு அழைத்து வந்தாள். ராஜா, கற்பகம்மா வந்திருக்காங்க. ராஜா கற்பகத்தை பார்த்து, அம்மா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. உங்கள் பசங்களை பார்க்க வந்தீங்களாம்மா? ஆமாப்பா. வாங்க, அவங்க உள்ளதான் இருக்காங்க. என்னப்பா சொல்கிற? உங்கள் பையன் ரகு குடும்பத்தோடு இங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்கள் 2வது பையன் இப்போ தான் ஃபோன் பண்ணி 2 பிரியாணியை வீட்டுக்கு அனுப்ப சொன்னார். கற்பகத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாங்கள். சரிப்பா, அவங்க சாப்பிட்டுட்டோம், நான் கிளம்புறேன்ப்பா. என்னம்மா, எதனா வந்து சாப்பிட்டு போங்க. இல்லைப்பா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் நான் வரேன். லக்ஷ்மி, நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மியின் கண்கள் கலங்கியிருந்தது. கற்பகத்தை தனியாக அழைத்து கொண்டு வந்து, அக்கா மன்னிச்சிடுக்கா. நீ மனசில் சுமையை வச்சுக்கிட்டு நடக்கிறேன்னு தெரியாமல் நான் வேற என்னென்னமோ பேசி. இல்லை லக்ஷ்மி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. வாக்கா, நானே உன்னை பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன். இல்லைம்மா, நடந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்துடும். நானே போய்க்கிறேன் சொல்லிவிட்டு கற்பகம் சென்று கொண்டிருந்தாள். பேருந்தில் ஏறியவளின் மனம் வேதனையில் துடித்தது. கடவுளே, என் பசங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். பசியால் கற்பகத்தின் கண்கள் இருட்டி கொண்டே வந்தது. அந்த அன்பு தாய் பசி மயக்கத்தில் அப்படியே கண்களை மூடினாள். இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.